ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹர்ஷினி பாப்பாவோட பர்த்டே. அதனால் காலையில் 6 மணிக்கே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா கோயிலுக்கு போகிறோம். ஏன்னா ஒரு மேடம்க்கு பர்த்டே. அது இவங்க தான். சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன உங்களுக்கு? அங்க சொல்லுங்க. எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணுங்க. சத்தமா ஆட்டோ சத்தத்துல கேட்காது. ஓகே, பாய். கோயிலுக்கு போயிட்டு மீட் பண்ணலாம். பாய். கோயிலுக்கு வந்தாச்சு. நான், அம்மா, அத்தை, பாப்பா, எங்கள் அண்ணன் எல்லாரும் தான் போகணும். புட்லூர் கோயிலுக்கு தான் போகணும். போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோட பர்த்டேக்காக இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 பேருக்கு செய்ய போகிறோம். அதுக்காக 3 கிலோ கறி, 3 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு மசாலா தான் இப்போ அரைக்க போகிறோம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது கறியில் மசாலா தடவி வச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். இது பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு இந்த கறிக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன கப்பில் 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த கறிக்கு மட்டும் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போது இந்த பிரியாணி மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த கறி என்ன அளவோ அதுக்கு தேவையான மசாலா மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். தயிரும் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கிளறிடலாம். இப்போ இந்த மசாலா கூடயே எடுத்து வச்சுருக்க ஒரு லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புளிப்பு உங்களுக்கு எது வரைக்கும் தேவை, உங்களுக்கு பாதி வேணும்னா பாதியும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லை ஒன்று முழுசாக வேணும்னா அதையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஒன்றுத்தையும் முழுசாக பிழிஞ்சிடுறேன். ஓகே, மசாலா போட்டாச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். நான் தான் தனியாக பண்ணேன். அதனால டைம் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் இருந்த வரைக்கும் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணல. சிம்பிளாக வீட்டில் தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் கலர் பேப்பர், கொஞ்சம் பலூன், அவ்வளோதான். சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் 15 முட்டை எடுத்து போட்டு வேகிறதுக்கு வச்சுருக்கேன். அதை ஒரு பக்கம் வச்சு இந்த டம்ளரில் 8 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். பிரியாணி செய்ய டபரா வச்சாச்சு. டபரா இப்போ காஞ்சிட்ருக்கு. காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை வகையும் பொரிஞ்சிருச்சு. 6-7 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம்.
பச்சை மிளகா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயத்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா கறியிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு என்னவோ அது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்புறம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் வேணும்னா பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா டைம் கொடுக்கலாம், வதங்கட்டும். ஓகே, வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் முட்டையும் நல்லா அவிஞ்சாச்சு, அதையும் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இதுவும் வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட அப்படி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கியாச்சு. இப்போது புதினா சேர்த்துக்கலாம். நல்லா 2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். புதினாவையும் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஓகே, 5 நிமிஷம் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கறிக்கு மட்டும்தான் மசாலா சேர்த்துருந்தோம், காரம்லாம். இப்போ மொத்த பிரியாணிக்கும் சேர்த்து நம்ம கார அளவு என்னவோ அதை சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரியாணி மசாலா, இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் எங்கள் கார அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போது இந்த டம்ளரில் 8 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டோம். இப்போ இதுலேயே 16 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காட்டுறேன். 8 டம்ளர் அரிசிக்கு 16 டம்ளர் தண்ணி பார்த்தோம். ஆனால் நான் இப்போ இதில் 15 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா சிக்கன் போட்டிருக்கோம், சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணியும் சேர்த்து கனெக்ட் பண்ணி நான் 15 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட் அளவுக்கு இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். நான் பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஒரு கொதி வந்தோடனே அரிசி சேர்த்துக்கலாம். சமையல் செய்கிற கேப்பில் பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. ட்ரெஸ்ஸு காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஹாப்பி பர்த்டே யாருக்குமா? உனக்கா? உனக்கா அக்காக்கா? உனக்கு தானா? அதான் புது ட்ரெஸ் போட்டிருக்கியா? சரி, நல்லா இருக்கா? தேங்க்யூ சோனியா. வெல்கம். தூரமாக போய் நில்லு, ட்ரெஸ்ஸு காமிக்கலாம். தூரமாக நில்லு. இங்கே பாருங்க. டன்.
அங்கே போய் சுற்றி காட்டுங்க, கோலத்தானே நின்று சுற்றி காட்டுங்க. சுற்றுங்க சுற்றுங்க. ஓகே, கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன், அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு கிளறி விட்டாச்சு. இப்போ அதை அப்படியே விட்டுடலாம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. சாப்பாடு வந்து 3/4 பதத்துக்கு வெந்து வந்தாச்சு. இப்போது அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுக்கிறேன். தோசைக்கல் மேலே இந்த டபராவை தூக்கி வச்சிடலாம், தம் போட்டுடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி மேலே வெயிட்டான பொருள் எதுனா வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தம் ஆகட்டும். எப்படி இருக்கு பார்த்துடலாம். சாப்பாடு சூப்பராக வெந்தாச்சு, ரெடி ஆயாச்சு பிரியாணி. இப்போ சாப்பாட்டுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இதை அப்படியே தட்டு போட்டு மூடிட்டு சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணலாம். ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்களா? சுசிலாத்த வந்துட்டாங்களா? பூ அழகா இருக்கம்மா. Happy birthday to you. நீ பாடு. Happy birthday to Hashini. Happy birthday to you. Happy birthday Dasu. ஏய் உனக்குல பாப்பா கொடுங்க. பாப்பா கிட்ட ஒரு கத்தி கொடுங்க. பாப்பா கொஞ்சம் கட் பண்ணடா. அந்த கத்தி அது இந்த கத்தி பாப்பா கிட்ட. அது வாய் பரவே. அது நம்ம அந்த கத்தி கொடுங்க. அது கட் பண்ணடா. நீ ஒரு கட் பண்ணு. Happy birthday to you. அந்த மாதிரி கமல் எதனா கட் பண்ணுவாரு. கட் பண்ணுங்க. ஏய் மாதிரி பர்த்டே பேபி கையே. இந்த மாதிரி முதல் பர்த்டே பேபி. கேக் சாப்பிடுறது அசிங்க ரெண்டு பல்ல கழட்டி வச்சிருக்கு. நீ விட நீ வாடா. நீ வாடா. அம்மா விட்டு வா. கை வைக்காத. கை வைக்காத. அப்படியே பண்ணு. நம்ம பண்ணு. நம்மளால முளைக்கவே பாப்பா